லக்னாதிபதி பாவங்களை உட்காந்து அனுபவ பாவங்களில் தான் லக்னாதிபதி நமக்கு தரும். லக்னங்கிறதே என்னன்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவத்துக்கு திரிகோண பாவம், 10ஆம் பாவத்துக்கு 4ஆம் பாவம், ஒரு கேந்திர திரிகோணம். எப்பவுமே பாருங்கள், தர்ம கர்மாதிபதி யோகம் 10-9 சேர்ந்த லக்னாதிபதியே தர்ம கர்மாதிபதி யோகம் தான். ஏன்னா ஒரு திரிகோணாதிபதியும் ஒரு கேந்திராதிபதியும் சேர்ந்து இயங்குகிற பாவம் தான் லக்னாதிபதி பாவம். லக்னாதிபதி எப்பவுமே அந்த யோகத்தை அற்புதமாக வேலை செய்யும். அதனால் லக்னாதிபதி லக்னம் பலம் பெறணும் அப்படிங்கிறது பொதுவாக சொல்கிறாங்க. லக்னாதிபதி பலம் பெறணும், லக்னாதிபதி பலம் பெறனாலும் லக்னம் என்ற அதிபதி 9 கூடிய வலுத்தால லக்னம் பலம் பெறும். லக்னாதிபதி 9 வலுத்தால லக்னம் பலம் பெறும். சூரியன் வலுத்தால லக்னம் பலம் பெறும். சூரியனுக்கு 9 கூடிய கிரகங்கள் வலுத்தால லக்னம் பலம் பெறும். இப்படி கணக்கு எடுத்திங்கன்னா லக்னம் எந்த இடத்துலையுமே தோற்று போகாது, கண்டிப்பாக தோற்று போகுது. அந்த ஜாதகர் எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும். எப்படி ஜெயிக்க வைக்கணும்? இதுதான் சூட்சமோ. பரிகாரம், பூஜை, புனஸ்காரம் எல்லாம் அப்புறம். நமக்கு தெரிஞ்ச சில மெத்தோடுகளை கையில் எடுக்கும்போது அந்த ஜாதகரை சிறப்பாக செயல்பட கண்கண்ட அனுபவங்கள், எனக்கு கிடைச்ச நிறைய அனுபவங்கள்.